நம்மலாம் காடுகளில் வாழ்ந்திருந்தால் நிம்மதியாகவே தூங்கவும் முடியாது. ஏன்னா திறந்த வெளியில் தான் நம்ம தூங்கியிருப்போம். இப்போ காடுகளில் வாழ்கிற பிற உயிரினங்கள்லாம் பாருங்கள், ஆடு மாடு, காடுகளில் வாழ்கிற மாடுகள் அல்லது எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும், அவைகள் நிம்மதியாக தூங்கவே தூங்காது. எப்போ எங்கேருந்து என்ன மாதிரியான ஆபத்து வரும்னு சொல்லவே முடியாது. அவைகள் திறந்த வெளியில் தான் படுத்து தூங்கும். ஒரு மானாக இருக்கட்டும், அல்லது ஒரு காட்டெருமையாக இருக்கட்டும், அல்லது யானையாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அவைகள் ஒரு நிம்மதியாகவே காடுகளில் தூங்கவே முடியாது. எங்கே எப்பவும் அலர்ட்டாக இருக்கணும். ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட டக்குன்னு முழிச்சிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு பயத்தோடு இருக்கும். எப்போது ஒரு மரண பயத்தோடு இருக்கிறவங்க அவங்க நிம்மதியாக தூங்கிக்க மாட்டாங்க. சின்னதாக ஒரு சத்தம் கேட்டாலும் டக்குன்னு முழிச்சிருவாங்க. அந்த மாதிரி பிற உயிரினங்கள் அப்படி தான். பிற உயிரினங்கள் காடுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிற உயிரினங்கள் எப்பவும் மரண பயத்தோடே இருக்கும். மரணம் என்பது அவர்களுக்கு எப்பவும் எங்கேருந்து வரும்னு சொல்லவே முடியாது. அதனால் அவைகளால் நிம்மதியாக தூங்கவே முடியாது. ஆக நாம் நிம்மதியாக தூங்குவதற்காகத்தான் என்ன தேவை அப்படின்னா, அந்த பிற உயிரினங்கள் எல்லாத்தையும் நம்ம மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாகவும் மனித உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பிற உயிரினங்களை நாம் முற்றிலும் இந்த உலகத்தில் ஒன்று விடாமல் கொண்டால் மட்டும்தான் மனித உயிர்களால் நிம்மதியாக தூங்க முடியும். நாளைக்கு 2040 வரை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நம்ம காடுகளில் தான் வாழப்போகிறோம். நாமளே நமக்கு பயன் தருகிற மரங்கள், செடிகள், கொடிகளை உருவாக்கிய ஒரு காடுகள், நாமளே திட்டமிட்டு உருவாக்கிய காடுகள், நமக்கு ஏற்றாற் போன்று நமக்கு பயன் தருகிற மரம், செடி, கொடிகள் மட்டுமே கொண்டுள்ள ஒரு காடுகளை நாம் உருவாக்கி அங்கே நம்ம வாழப்போகிறோம். அங்கே நம்ம குடிசையில் தான் வாழப்போகிறோம். அல்லது அந்த மாதிரி நம்ம வாழும்போது அங்கே சிங்கம், புலி, கரடி ஏதோ ஒன்று ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளால் நிம்மதியாகவே தூங்க முடியாது. அதனால் இந்த மாதிரி பிற உயிரினங்கள் பற்றிய அச்சம் எதுவுமே இருக்கக்கூடாது. 2040 பிறகு இந்த உலகம் முழுக்க ஒரே காடுகளாக மாற தொடங்கிவிடும். இப்போ ஒரே சமவெளியாக இருக்குது. நெல், கோதுமை இது மாதிரி விளைய வைக்கிறதுக்காக நம்ம சமவெளியாக மாற்றி வச்சுருக்கோம். இதிலே இந்த நெல் விளைய வைக்கிற இந்த இடங்களில் நம்ம 2040 பிறகு என்ன பண்ணுவோம்னாக்கா, பழங்கள், காய்கறிகள் இதையெல்லாம் தருகிற மரங்கள், செடி, கொடிகள், கிழங்குகள் இதெல்லாம் தருகிற செடி, கொடிகள், கிழங்கு இவற்றெல்லாம் தான் நம்ம வளர்க்க போகிறோம். ஆக ஒரு காடுகளாக மாறப்போகிறது. மனித உயிர்கள் திட்டமிட்டு வளர்க்கப்படுகிற ஒரு காடுகளாக இந்த பூமி என்பது மாறப்போகிறது. அப்போ அங்கே மக்கள் வாழும்போது அச்சம் இல்லாமல் தூங்க வேண்டும். பிற உயிரினங்களை பற்றி அச்சம் வரவே கூடாது. ஊருக்குள்ளே சிறுத்தை புகுந்துருச்சு, ஊருக்குள்ளே ஒரு யானை புகுந்துருச்சு, எப்போ கரடி வரும் சொல்ல முடியாது, எப்போ காட்டெருமை உள்ளே வரும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு பயம் இருந்தால் நிம்மதியாகவே தூங்க முடியாது. மரண பயத்தோடு தான் மக்கள் இருப்பாங்க. சின்னதாக ஒரு சத்தம் கேட்டாலும் படக்குன்னு முழிச்சுப்பாங்க. அதனால் நாம் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்க வேண்டும். அப்போ தான் நம்ம நிம்மதியாக தூங்கினா தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா அசந்து தூங்கணும். ஆழ்ந்து அசந்து ஒரு 10 மணி நேரம் அப்படி ஒரு தூக்கம், அற்புதமான தூக்கம் தூங்கணும். தூக்கமும் ஒரு சிறந்த அனுபவம். தூக்கத்தையும் நம்ம அனுபவிக்கணும். அதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை தேவை. பிற உயிரினங்கள், ஒரு பாம்பாக இருக்கட்டும், ஒரு விஷப்பாம்புகள் இருக்கக்கூடாது. நம்ம வாழுகிற பகுதிகளில் விஷப்பாம்புகளே இல்லை என்கிற உறுதிமொழியை கொடுக்க வேண்டும். பாம்பை பற்றியே நீ பயப்படாத அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை அங்கு வாழ்கிற மக்கள் பெற வேண்டும். அப்படி ஒரு உத்தரவாதத்தை பெற வேண்டும். அதனால் பாம்பை பற்றியே நம்ம பயப்பட தேவையில்லை. இங்கெல்லாம் பாம்பே கிடையாது. ஒரு ஊரில் 4800 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அத்தனை பேரும் ஒவ்வொருத்தட்டையும் 2 கண்ணு இருக்குது. ஆக மொத்தம் 4800 பேர்னால் 9600 கண்கள், கேமராக்கள். எங்கே பாம்பு இருக்குது பார்த்த உடனே வேட்டையாடினோம், அதை கொன்றுடணும். விஷப்பாம்புகளை கொன்று விட வேண்டும். விஷப்பாம்புகளே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை. அது மாதிரி கரடிகள், சிறுத்தை, சிங்கம், புலி இந்த மாதிரி பயப்படவே கூடாது. இது மாதிரிலாம் இல்லவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும். இல்லைனா தூக்கம் என்பது தொலைந்து விடும். தூக்கம் நிம்மதியாக தூங்க முடியாது. உடம்பு அப்புறம் ரொம்ப வலியாக இருக்கும். நல்லா தூக்கமே இல்லைங்க, உடம்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்போ வலி வரும், நோய் வரும், மகிழ்ச்சியே இல்லாமல் போயிடும். அதனால் இப்போ பிற உயிரினங்கள்லாம் பார்த்திங்கன்னா மரண பயத்தோடு தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் காடுகளில் வாழ்கிற பிற உயிரினங்கள், மானாக இருக்கட்டும், ஒரு காட்டெருமையாக இருக்கட்டும், காட்டு மாடுகளாக இருக்கட்டும்,
எதாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், சிறுத்தையாக இருக்கட்டும், எல்லாமே மரண பயத்தோடு தான் இருக்கும். புலியாக இருக்கட்டும், அவையெல்லாம் நிம்மதியாக நம்மளை மாதிரி ஆழ்ந்து அசந்து தூங்கவே தூங்காது. தூங்கவும் பிற உயிரினங்களை அனுமதிக்காது. ஒரு மான் அசந்து ஆழ்ந்து தூங்கிச்சுனாக்கா தூக்கத்திலே ஏதாவது சிங்கம் வந்து அதை கடித்து சாப்பிட்டு போயிடும். அந்த பயமே அதை வந்து நிம்மதியாக தூங்க விடாது. அதனால் நமக்கு நாம் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். நமக்கு நல்ல தூக்கம் தேவை. 10 மணி நேரம் தூக்கம் தேவை டெய்லி. அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் தேவை. ஒரு மரண பயம் என்பது நாம் வாழுகிற சூழலில் நாம் எதிர்கொள்ளவே கூடாது. அதனால் மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை நமக்கு தேவை. மரண அச்சம், மரண பீதி அது இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ தான் ஆழ்ந்து அசந்து தூங்க முடியும். அப்போ தான் மனித உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நாய்கள்லாம் பார்க்குறோம். அதாவது நம்ம வீட்டில் வளர்க்கப்படுகிற நாய்களை பார்த்திங்கன்னா நல்லா தூங்க கற்றுக்குச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலே அது அனுபவிக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுதுனாக்கா அது நல்லா தூங்கும்போது பார்த்திங்கன்னா மனுஷங்க தூங்குற மாதிரியே தூங்குது. மனுஷங்க தூங்குற மாதிரி எப்படி தூங்குவாங்களோ அது மாதிரி அற்புதமாக அது தூங்குது. காரணம் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை அது உணர்கிறது. வீடுகளில் ஒரு பாதுகாப்பு, வீட்டுக்குள்ளே வளர்க்கப்படுகிற அந்த நாய்கள் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை தான் வசிக்கிற அந்த வீட்டிலிருந்து அது உணர்கிறது. அதனால தான் அது அந்தளவுக்கு மனுஷங்களை போலேயே அசந்து தூங்குது. அதுவே அது திறந்த வெளியில் படுத்து கிடந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு அது தூங்கவே முடியாது. அதால் தூங்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் அது பயந்துகிட்டே தான் இருக்கும். டக்குன்னு சின்னதாக சத்தம் கேட்டாலும் முழிச்சிரும். ஒரு திறந்த வெளியில் தெருநாய்களாக வளர்கிற நாய்கள், தெருநாய்கள் கூட மனுஷங்க கூட மனுஷங்க பகுதிகளில் வசிக்கிறதில்ல, தெருநாய்கள் கூட அதுக்கு ஒரு பாதுகாப்பை உணர்கிறது. இதே நாய்கள் காடுகளில் வளர்கிறதுன்னு வச்சுக்கோங்க. காடுகளில் வாழ்கிறது என்ன வச்சுது, வீட்டுக்குள்ளேயே வசிக்கிற நாய்கள் நல்ல பாதுகாப்பை உணர்கிறது, நல்லா அசந்து தூங்குது. அதே தெருநாய் இருக்குல்ல, அந்த தெருநாய்க்கு இன்னும் பாதுகாப்பு குறைவு. அந்த அளவுக்கு வீடுகளுக்குள் வாழ்கிற நாய்கள் எந்த அளவுக்கு தூங்குதோ அந்த அளவுக்கு தெருக்களில் வாழ்கிற நாய்கள் தூங்காது. ஆனால் நல்லா தூங்க தான் செய்யும். ஏன்னா இவை எல்லாம் தெருநாய்களாக இருந்தாலும் அவை மனித உயிர்கள் வசிக்கிற பகுதிகளில் வாழ்கிறது. ஆதலால் அவைகளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு உணர்வு அதிகம், ஒரு பாதுகாப்பின் மீது நம்பிக்கை அதிகம். இங்கே பெரும்பாலும் இந்த அச்சுறுத்தலும் வராது அப்படின்ட்டு அந்த நாய்கள் நம்பும். அதனால் தெருநாய்கள் கூட கொஞ்சம் நல்லா தூங்கும். அதே நீங்கள் காடுகளில் வாழ்கிற நாய்கள்லாம் பாருங்கள், அவைகள்லாம் காடுகளில் வாழ்கிற எந்த ஒரு உயிரினமும் நிம்மதியாக தூங்காது, பயந்துக்கிட்டே தான் இருக்கும். மரண பயம் என்பது அவர்களை எப்போதும் வெளிப்போடு வைத்திருக்கும். அவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் என்றால் என்னவென்றே தெரியாது. இன்னொரு காரணம், நாம் ஆழ்ந்து அசந்து தூங்குகிறோம் மனுஷங்க அப்படின்னா அது காரணம் இந்த பாதுகாப்பான சூழல் மட்டும் கிடையாது. நமக்கு மனம் என்னும் நோய் ஏற்பட்டிருக்கிறது நமது மூளையில். அந்த மனம் என்பது ஒரு நோய். அந்த நோய் வாய்ப்பட்டு நாமெல்லாம் நோயாளிகள். அந்த நோய் தான் நம்ம மனுஷங்களாக மாறணும், மனித உயிர்களாக உருவமாற்றம் அடைந்தவருக்கு இந்த நோய் தான் காரணம், மனம் என்னும் நோய் தான் காரணம். அதனால் நமது மூளையில் மிகப்பெரிய சோர்வு இருக்குது. நமக்கு இப்படி ஒரு தூக்கம் தேவைப்படுகிறது. அப்போ தான் நாம் மனுஷங்களாக இருக்க முடியும். இல்லைன்னா பைத்தியமாக மாறிடும். நம்மளால் ஒரு காடுகளில் பிற உயிரினங்களைப் போல் காடுகளில் வாழ்கிறோம் என வைத்துக்கொள்வோம். அப்போ நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது. கடைசியில் வெறி பிடித்த பைத்தியக்காரர்களாக மாறிவிடுவோம். நிம்மதியாக தூங்கலைன்னு வச்சுக்கோங்க, வெறி பிடித்த பைத்தியக்காரர்களாக நாம் மாறிவிடுவோம். சுயநலம் மிக்கவர்களாக மாறிவிடுவோம். வெறி பிடித்தவர்கள் போல மாறிவிடுவோம் காடுகளில் நாம் வாழ்ந்தோமையானால். அதனால் காடுகளில் எப்போவும் மரண பயம் இருக்கும். மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும். நிம்மதியான தூக்கம் என்பது மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள மனித உயிர்களுக்கு தேவைப்படுகிறது. அது ஒரு சிகிச்சை. நாமெல்லாம் நோயாளிகள். அதனால் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு குடிசை, நல்லா ஒரு படுத்து ஓய்வெடுக்கணும். ஒரு நோயாளிகளோட வாழ்க்கை முறை தான் மனித உயிர்களின் வாழ்க்கை முறை. மனம் என்னும் நோயாளிகள், மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் மனித உயிர்கள். அவர்களுக்கு சிகிச்சை தேவை. சிகிச்சை அவர்களுடைய வாழ்க்கை முறையே சிகிச்சை அடிப்படையாக கொண்டது தான். அவர்களுடைய வாழ்க்கை முறையே ஒரு சிகிச்சை மாதிரி தான். அவங்க குடிசையில் வசிப்பது, அல்லது வீடுகளில் வசிப்பது, கட்டிலில் படுத்துக்கொள்வது, போர்வை போத்திக்கொள்வது, பெட்டில் படுத்துக்கொள்வது, இது எல்லாமே ஒரு சமைத்து சாப்பிடுவது எல்லாமே ஒரு நோயாளிகளுக்கு செய்யப்படுகிற சிகிச்சைகள் தான். அவருடைய உணவு முறைகள் இது எல்லாமே, உடற்பயிற்சி செய்வது எல்லாமே என்னன்னாக்கா அவர்களுடைய மனதில் உள்ள அந்த மூளையில் உள்ள மனம் என்னும் நோயை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதற்கான சிகிச்சை முறைகள். மனித வாழ்க்கை முறை என்பது ஒரு சிகிச்சை முறை. மனம் என்னும் நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிற சிகிச்சை முறை, தேவைப்படுகிற ஒரு சிகிச்சை முறை தான்
மனித வாழ்க்கை முறை.